الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات يعني الموت رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு எது ஹக்கு எது பாத்து என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபீரிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றுவோம் வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நீயத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி உஸீகு வனஃப்ஸி அவ்வளவு பித்தக்வல்லாஹ். மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு சிறியோர் வாழ்க்கை ஒன்றை அல்லாஹ்வை தந்திருக்கின்றார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை நிமிடங்கள் வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதாக ஒவ்வொருத்தரும் எங்களால் கணக்கீடு செய்து காட்ட முடியும். ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. எத்தனை நிமிடங்கள் வாழப்போகிறோம், எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம், எத்தனை வருடம் வாழப்போகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த ஒன்றை அல்லாஹ் அதனை தன் வசம் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்னே, உலகத்துக்கு வருவதற்கு முன்னே அது முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தாயினுடைய வயிற்றில் வைத்து எங்களுடைய ரூஹுகள் ஊதப்படக்கூடிய சமயம் இந்த உலகத்திலே நான் எவ்வளவு காலம் வாழப்போகிறேன் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இந்த உலகத்திலே நான் எவ்வளவு ஆகாரம் எனக்கு அளிக்கப்படும், என்னுடைய ரிஸ்க் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். உலகத்திலே நான் சீதேவியாக வாழ்வேனா அல்லது நான் மூதேவியாக வாழ்வேனா என்பதையும் அல்லாஹ் தாயினுடைய வயிற்றில் வைத்தே முடிவு செய்து விட்டான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு முடிவு செய்யப்பட்ட நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சில கட்டங்களில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களால் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நாம் மீறி செயற்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கட்டத்தில் அவனுடைய செயற்பாடுகளை அல்லாஹ்வின் பால் திருப்புவதற்கு, அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு உண்டான வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், அவன் அல்லாஹ்வை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மனிதனை கூட மாற்றக்கூடிய ஒன்று இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டி காட்டினார்கள். மனிதன் அந்த விடயத்தை அவன் நினைவு கூர்வானேயானால் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, உலகத்திலே அவன் கண் அசைக்கும் நிமிடம் கூட
அவன் அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் உலகத்திலே எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் அவன் ஒரு இபாதத்து கூட செய்யாமல் வெறுமனே பாவத்தை மாத்திரம் செய்தவனாக வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மரணத்தை நினைப்பது என்பா சொல்லி காட்டினார்கள். அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய ஒன்றை அதிகமாக நினைவு கூறுங்க என்பா சொன்னார்கள். அந்த இன்பத்தை குறைக்கக்கூடிய, இன்பத்தை முறியடிக்கக்கூடிய ஒன்றுதான் மௌத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்க என்பா சொல்லி காட்டினார்கள். 99 கொலை செய்த மனிதனுக்கும் அந்த அல்லாஹ்வின் பால் தௌபா ஒன்று இருக்கிறதா என்ற நினைவு ஊட்டியது இந்த மரணம் என்ற ஒன்றுதான். அன்பான சகோதரர், மரணம் என்ற அந்த பயம்தான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வின் பால் எனக்கு விடுதலை இருக்கிறதா, எனக்கு தௌபா இருக்கிறதா என்பதை அவன் பயப்படக்கூடியவனாக மாற்றியது இந்த மரணத்துடைய சிந்தனை. அன்பான சகோதரர், ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய ஈமான் கொண்டவர்களையும் துரத்தி கொண்டு செல்கிறான். கடலுக்குள்ளே அவன் நுழைகிறான். அந்த கடலுக்குள் வைத்து அந்த மரணத்துடைய பீதி அவனை ஈமான் கொள்ள செய்கிறது. அன்பான சகோதரர், தான் எந்த நிலையில் இருக்கிறேன், தான் தான் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்ன ஒரு ஃபிர்அவுன், ஆனால் அவனுக்கு மரணம் வரக்கூடிய சமயத்திலே அவனுடைய நிலைமையை மாற்றக்கூடியவனாக மாறிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் எங்களுக்கு முன்னாலே வாழ்ந்து விட்டான். அந்த மனிதன் வெறுமனே பாவத்தை மாத்திரமே செய்து கொண்டிருந்தான். ஆனால் மௌத்துடைய சமயத்தில் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சத்தினால் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், நான் மரணித்து விட்டால் என்னுடைய உடம்பை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். ஏன், நான் இந்த உலகத்தில் ஒரு நலவு கூட செய்தது கிடையாது. என்னை என்னுடைய ரப்பு தண்டிக்க நாடினால் இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனை அல்லாஹ் தந்து விடுவான். எனவே என்னுடைய உடம்பை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். அந்த சாம்பலை நீங்கள் அரைவாசியை காற்றில் பறக்க விட்டு விடுங்கள், இன்னும் அரைவாசியை நதியில் கரைத்து விடுங்கள் என்பா சொன்னார்கள். இப்போது வாப்பா மரணித்து விட்டார்கள். இப்போது தன்னுடைய பிள்ளைகள் வாப்பாவுடைய வசியத்துக்கு இணங்க, வாப்பாவுடைய கட்டளைக்கு இணங்க ஜனாசாவை எரித்து சாம்பலாக்கி அதிலே அரைவாசியை காற்றில் பறக்க விட்டார்கள், அரைவாசியை நதியிலே கரைத்து விட்டார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த மனிதனை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் கேட்பானாம், மனிதா ஏன் நீ இவ்வாறு செய்தாய் என்பா கேட்பானாம். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தினால தான் நான் இவ்வாறு செய்தேன். நீ என்னை தண்டிப்பாய் என்ற அச்சத்தினால தான் நான் இவ்வாறு செய்தேன். உலகத்திலே நான் எந்த விதமான நலவுகளும் செய்யவில்லை, பாவத்தை மாத்திரம்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த பயத்தினால தான் நான் இவ்வாறு செய்ய சொன்னேன் என்பதாக அந்த மனிதன் சொல்லுவானாம். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் செல் என்பா அல்லாஹ் சொல்லுவான். மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கடைசி நேரம் ஒன்று இருக்கிறது, தனக்கு ஒரு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் நினைப்பானேயானால் அந்த மனிதனுடைய வாழ்வு அது மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே எவ்வளவு பெரிய கல்நெஞ்சனாக இருக்க முடியும், உலகத்திலே எவ்வளவு பெரிய அவன் பாவியாக இருக்கலாம். எல்லோரும் சொல்லுகிறார்கள், இவனை திருத்த முடியாது, இவன் சொல் பேச்சு கேட்காதவன் என்பதாக அவனை ஒதுக்கி தள்ளினாலும் அந்த மனிதன் தன்னுடைய இறுதி நேரத்தை அவன் சிந்திப்பானேயானால்
யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவனாக மாறிவிடுவான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சஹாபாக்கள் பயந்தார்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் யாரை பார்த்தும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் யாருடைய அமலை பார்த்தும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடாதீர்கள். இவர் இவ்வளவு இபாதத் செய்கிறார், இவர் பாங்கு சொன்னால் முன்சஃபிலே தொழுகிறார், இவர் இப்படியான அமல்களை செய்கிறார் என்பதாக நீங்கள் யாரை பார்த்தும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடாதீர்கள். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா, எது வரைக்கும்? பிம தந்துரு பிம யுக்தமு லஹு, அவருடைய இறுதி முடிவு எப்படி ஆகின்றது என்பதை பார்க்கும் வரைக்கும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடாதீர்கள் என்பார் சொல்லி காட்டினார். சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டு பயப்பட்டார்கள். என்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை பயப்பட்டார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் தான் மரணிப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வசியத்தில் செய்தார்கள். நான் மரணித்து விட்டால் நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய மரணத்துடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்பால் ஆதரவு வைத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ஒரு பாதையில் வருகிறாரா, ஷைத்தான் மறு பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான். ஏன் உமரை கண்டால் ஷைத்தானுக்கும் பயம் என்பார் சொல்லி காட்டினார்கள். உமருடைய நாவு அது ஹக்கிலே இருக்கிறது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உமர் இவர் சொர்க்கவாதி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே இவர் சொர்க்கவாதி என்பார் சொன்னார்கள். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹுடைய தொழுகையிலே கத்தியினால் குத்தப்படுகிறார்கள். இப்போது சக்ராத்துடைய அந்த நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து ஆறுதல் கூறுகிறார்கள். உமரே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள்? உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் சொர்க்கவாதி என்பார் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்பார் கேட்டார்கள். இப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவுடைய மடியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை பூமியிலே இறக்கி வை மகனே என்பார் சொன்னார்கள். மகன் அந்த தலையை பூமியில் இறக்குவதற்கு மறுத்து விட்டார்கள். சொன்னார்கள், கடின வார்த்தையினால் சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை நீங்கள் கீழே இறக்கி விடுங்கள். வைலுல்லி உமர் வைலுல்லி உம்மி இல்லம் இர்ஹம்னி ரப்பி. இந்த உமருக்கு நாசம்தான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், என் மீது அவனுடைய ரஹ்மத்தை அவன் பொழியவில்லை என்று சொன்னால், இந்த உமர் நாசமடைந்து விடுவான், இந்த உமர் நாசமடைந்து விடுவான் என்ற வார்த்தையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சக்கராத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யார் அன்பான சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட சஹாபி கடைசி நேரம் ஒன்று இருக்கிறது என்பதை பயந்தார்கள். இன்று நாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அடைந்திருக்கிறோம், குத்பாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கே நான் மிம்பர்ல இருந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ரூஹுகள் எவ்வாறு பிரியும் என்பதை நாம் எங்கள் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம்? எந்த நேரத்தில் எங்கள் ரூஹுகள் பிரியும் என்பதை நாம் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம்? எவ்வளவு நேரம் இந்த மரணத்தை பற்றி நாம் நினைத்திருக்கிறோம்? அன்பான சகோதரனே, இந்த மரணத்துடைய சிந்தனை நாம் எவ்வளவு நேரம் நினைத்திருக்கிறோம்? இன்று நாம் எத்தனை ஜனாசாக்களை நாம் கலந்து கொள்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை நாம் குளிப்பாட்டுகிறோம், ஜனாசாக்களுக்கு கஃனிடுகிறோம், அந்த ஜனாசாக்களை தோளிலே சுமந்து கொண்டு செல்கிறோம், அந்த ஜனாசாவுடைய கபரிலே இறங்குகிறோம். அந்த ஜனாசாவுடைய கபரிலே இறங்காவிட்டாலும் நாம் மேலால் இருந்து அந்த ஜனாசாவுக்கு நாம் மண்ணள்ளி போட்டுகிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் இந்த நிகழ்வுகளை பார்த்து
நானும் ஒரு நாள் இந்த கபரை தரிசிக்க போகிறேனே, இந்த கபருக்குள்ளால் செல்ல போகிறேனே, எனக்கும் ஒரு நாள் இந்த மரணம் ஒன்று இருக்கிறதே என்ற சிந்தனை எங்கள் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது? சஹாபாக்கள் அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாசா ஒன்றை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார், வந்து அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தட்டி கேட்டார், இதோ நீங்கள் அடக்கக்கூடிய ஜனாசா யாருடைய ஜனாசா என்று கேட்டார். அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்னார்கள், இது உன்னுடைய ஜனாசா, உன்னால் ஏற்க முடியாதா? இது என்னுடைய ஜனாசா என்பா, நினைத்துக்கொள் என்பா சொல்லி காட்டினார்கள். ஏன்? இந்த மரணத்தை வைத்துதான் நான் படிப்பினை பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் படிப்பினை பெறக்கூடிய, உபன்யாசம் பெறக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது மரணம் என்ற ஒன்று என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்று எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்து விட்டோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவு பயம் இருக்கிறது. எனக்கு சக்கராத் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த சக்கராத் எப்படி வரும் என்பதை நாம் எவ்வளவு பயந்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் நல்லவர்களுடைய சக்கராத், தீயவர்களுடைய சக்கராத் என்ற இரண்டாக அல்லாஹ் பிரித்து காட்டுகிறானே. ஒவ்வொரு மனிதனுடைய சக்கராத் எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. ஆனால் நான் எவ்வளவு பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நுழையாமல் வேற யாருமே சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருகாமையிலே ஒரு தண்ணீர் பாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் பாத்திரத்திலே தன்னுடைய முபாரக்கான கையை விடுகிறார்கள். அந்த கையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வதனத்தை தடாவுகிறார்கள். தடாவி தடாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்ராத்தில் மௌத், அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்ராத்தில் மௌத், அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்ராத்தில் மௌத். யா அல்லாஹ், என்னுடைய சக்ராத்திலே எனக்கு நீ உதவி செய்திடு, என்னுடைய சக்கராத்திலே எனக்கு நீ உதவி செய்திடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், இன்று நாம் எம்முடைய சக்கராத்தை எந்த அளவு நாம் பயந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இமாம்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். மன் ஆஷ அலா ஷைஇன் மாத்த அலைஹி, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறானோ அதே போன்றுதான் அவனுடைய மௌத்து வரும் என்பதாக ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை அங்கே கொண்டு வருகிறார்கள். தஈஷூன கமா தமூதூன், இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படியே உங்களுடைய மரணம் வரும் என்ற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மௌத்து எப்படி வர காத்து கொண்டிருக்கிறது, என்னுடைய மரணத்தை நான் எவ்வாறு சுவைக்க காத்து கொண்டிருக்கிறேன். படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணத்தை அவன் சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய மரணத்தை நான் சுவைக்க போகிறேன். அந்த சுவை எப்படியானதாக இருக்கிறது? இனிப்பான சுவையாக இருக்குமா அல்லது அந்த சுவை கசப்பாக இருக்குமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இரண்டு பேருடைய அந்த மரணத்துடைய சக்கராத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ஸாலிக மா குன்த மின்ஹு தஹீத். நீங்கள் எந்த சக்கராத்தை நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களோ, எந்த சக்கராத்தை நீங்கள் மறுக்கிறீர்களோ, அந்த சக்கராத் என்ற ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. அது ஒரு வினாடியில் அந்த உயிர் பிரிந்தாலும் அந்த வினாடியில் கூட அந்த மனிதனுக்கு சக்கராத் என்ற ஒன்று இல்லாமல் அந்த ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டாது. இன்று நாம் சொல்லுகிறோம், இந்த நேரத்திலே இன்று ஒரு விபத்தொன்று நடக்கிறது, அந்த இடத்திலே தான் அந்த ரூஹு அவசரமாக பிரிந்து விழுகிறது. நாங்கள் சொல்லுகிறோம், திடீரென்று விபத்து, அந்த விபத்திலே அவர் ரூஹு பிரிந்து விட்டேன் சொல்லுகிறோம். அது ஒரு வினாடியாக இருந்தாலும் அவருக்கு சக்கராத் என்ற ஒன்று இல்லாமல்
அவர் ரூஹ் பிரிய மாட்டாத. அன்பான சகோதரர்களே, நபியாக இருந்தாலும் சரி, ரசூலாக இருந்தாலும் சரி, அவர் வலியாக இருந்தாலும் சரி, சக்கராத் என்ற ஒன்று இல்லாமல் அல்லாஹ் ரூஹை பிரிக்க மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சக்கராத்துடைய நேரத்திலே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்தான் சொன்னால் அவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அந்த ரூஹை கைப்பற்றுவதற்கு முன்னதாக அந்த மலக்குகள் அந்த அடியானிடம் சலாம் சொல்லிக்கொண்டு அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லதீன ததவஃபாஹும் மலாயிகத்து தய்யிபீன, நல்ல அடியார்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் அவர்கள் நல்ல மலக்குமார்களாக இருப்பார்கள், மனமான மலக்குமார்களாக இருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பா சொல்வார்கள். உங்களுடைய ரப்பு அல்லாஹ் உங்கள் மீது சலாம் சொல்லுகிறான், நீங்கள் ஈடேற்றம் அடையுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே என்ன அமல்கள் செய்தீர்களோ அந்த அமல்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் உதுகுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்த அமல்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்பாக நன்மாராயணம் சொல்லுவார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் சொன்னால் என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் என்ன சிந்தனையோடு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறானா, அவனுடைய சக்கராத்துடைய நேரத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, நீ சொர்க்கத்தை கொண்டு நீ நன்மாராயணம் பெற்றுக்கொள் என்பதாக நன்மாராயணங்களை கூறிக்கொண்டு அந்த ரூஹை அவர்கள் கலட்டுவார்கள். அன்பான சகோதரர், எம்முடைய ரூஹ் எங்கிருந்து கலட்டப்படும்? எங்களுடைய ரூஹுடைய ஆரம்பம் எங்கிருந்து கலட்டப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், சஹாபாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், ஒரு அடியானுடைய ரூஹு அவனுடைய பாதத்தின் அடியிலிருந்து அந்த ரூஹு கலட்டப்பட்டு கொண்டு வரும். அன்பான சகோதரி, பெரு விரலில் இருந்து அந்த அடியானுடைய ரூஹு கலட்டப்பட்டு கொண்டு வரும். அந்த கலட்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய ரூஹு தொண்டை குழியை அடையக்கூடிய சமயத்திலே தான் அவனுக்கு சக்கராத் என்ற ஒன்று வருகிறது. இந்த தொண்டை குழியை அடைந்து விட்டேன் சொன்னால் அந்த அடியானுடைய உலகத்துடைய தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது. அன்பான சகோதரனே, ஒரு அடியான் அவருடைய ரூஹு தொண்டை குழியை அடையக்கூடிய சமயம் அவனுக்கு பக்கத்தில் இருப்பது மனைவி என்பது விளங்காது, தன்னுடைய பிள்ளைகள் என்பது விளங்காது, தன்னுடைய சொந்த பந்தம் நிற்கிறது என்பது விளங்காது. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இதா பலகத்தில் ஹுல்கும் வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். அல்லாஹ் சொல்கிறான், தொண்டை குழியை ரூஹ் அடைந்து விட்டால் நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள், நீங்கள் எல்லோரும் அந்த வளர்ச்சி சூழாக நிற்பீர்கள். ஆனால் உங்களை விட நாம் தான் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம். உங்களை விட எம்முடைய மலக்குமார்கள் தான் அந்த ரூஹுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அந்த அடியானுடைய உலகத்துடைய கண்கள் மூடப்பட்டு விடும், அந்த அடியானுடைய அகப்பார்வை திறக்கப்பட்டு விடும். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் சக்கராத்தை அடைந்து விட்டால் அவனுக்கு அவன் செய்த நலவுகள், அவன் இந்த உலகத்திலே செய்த பாவங்கள் அவனுடைய கண்ணுக்குள்ளால் திரையிடப்பட்டு அது காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றா சொல்கிறார்கள். இப்போது நாம் நினைப்போம், தந்தை சிரிக்கிறார், சகோதரர்கள் சிரிக்கிறார் என்பா நாம் நினைக்கிறோம். அவர் எங்களை பார்த்து தான் சிரிக்கிறார் என்பா நினைக்கிறோம். பிள்ளை சொல்வார்கள், வாப்பா என்னை பார்த்து சிரிக்கிறார். மனைவி சொல்லுவா, இல்லை என்னுடைய கணவன் கடைசியாக என்னைத்தான் பார்த்தார்கள், என்னை பார்த்து சிரித்தார்கள் என்பா சொல்வார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் மகன் சொல்லுவார்கள், இல்லை உங்களை பார்த்து வாப்பா முறைத்து பார்த்தார், உங்களுடைய ஏதோ கோபம் ஒன்று இருக்கிறது, மனைவியோடு வாப்பாவுக்கு ஏதோ கோபம் ஒன்று இருக்கிறது என்பதாக வாப்பாவுடைய முகத்துடைய பாவனை வைத்து நாம் சொல்லுகிறோம். அன்பான சகோதரர்களே,
அவருடைய எங்களை பார்க்கவில்லை, எங்களை பார்த்து சிரிக்கவில்லை, அவர் எங்களை பார்த்து கோபப்படவில்லை, அவருடைய முகங்கள் எங்களை பார்த்து மாற்றம் அடையவில்லை. வரக்கூடிய மலக்குமார்களை பார்க்கிறார், தன்னுடைய செயல்களை பார்க்கிறார். பார்க்கக்கூடிய சமயம்தான் அவர்களை ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு மனிதர் சக்கராத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே நீங்கள் சென்றீர்கள் சொன்னால் நீங்கள் பாருங்கள், அவருடைய முகம் அது விசாலமானதாக இருக்கிறது, அவருடைய முகம் மலர்ச்சியாக இருக்கிறது, அவருடைய இந்த தொண்டை குழி இது விசாலமாக இருக்கிறது. அந்த இடத்திலே அவருடைய நெற்றியிலிருந்து வேர்வை வருகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த இடத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரூஹு நல்ல ரூஹ் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் மனிதருடைய சக்கராத்திலே நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீர்கள். சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், அவருடைய முகத்துடைய நிறம் மாற்றமாக இருக்கிறது. அவர் இருந்த நிறத்தை விட கொஞ்சம் அவருடைய முகத்துடைய நிறம் அது மாறிக்கொண்டு செல்கிறது. அவருடைய தொண்டை குழி கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறது. அவருடைய அந்த முகத்துடைய பாவனை கோபத்தோடு அவருடைய முகத்துடைய பாவனை இருக்கிறது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறதா? நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அவருடைய ரூஹு அதாவு செய்யப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்பார் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு இந்த சக்கராத் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சக்கராத் இல்லாமல் நானும் மன்னிக்க முடியாது, நீங்களும் மன்னிக்க முடியாது. இந்த சக்கராத் என்னை வடையாமல் என்னிடம் வராமல் இந்த உலகத்தை விட்டு நானும் பிரிய முடியாது, நீங்களும் பிரிய முடியாது. இந்த சக்கராத்தை நாம் அடைந்தேதான் ஆகுவோம். அன்பான சகோதரர்களே, இந்த சக்கராத்தை நாம் ஒரு கணம் சுவைக்கத்தான் போகிறோம். இந்த உலகத்துடைய ரஹ்மத்துல் ஆலமீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இந்த சக்கராத்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் இன்று நாம் இந்த சக்கராத்தை அடையாமல் இருக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் உலகத்திலே நல்லவர்களுடைய சக்கராத் எப்படி இருக்கும், பாவிகளுடைய சக்கராத் எவ்வாறு இருக்கும் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நல்லவர்களுடைய சக்கராத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லப்படும் என்பார் சொல்கிறான். ஆனால் பாவிகளுடைய சக்கராத் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வலவு தரா இது யதவஃபல் லதீன கஃபரு அல் மலாயிகத்து யضربون وجوههم وادبارهم وذوقوا عذاب الحريق. அல்லாஹ் பாவிகளுடைய சக்கராத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியை நீங்கள் பார்க்க இல்லையா, உலகத்திலே பாவங்கள் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லாமல் இந்த உலகத்திலே தான் தோண்டித்தனமான வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை விளங்காது, அவர்களுக்கு ஜும்ஆவுடைய கடமை விளங்காது. அவர்கள் நினைப்பார்கள், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழ இருக்கிறோம், நாம் வாலிபர்களாக இருக்கிறோம் என்பார் நினைப்பார்கள். எமக்கு ஜும்ஆவுடைய கடமை இந்த வாரம் இல்லாவிட்டாலும் அடுத்த வாரம் ஒன்று இருக்கென்பார் நினைப்பார்கள். இன்று நாம் தொழுகையிலே பொடுவோக்கு செய்து கொண்டிருக்கிறோம், இந்த கிழமை தொழாவிட்டாலும் அடுத்த கிழமை நாம் தொழுகை ஆரம்பிப்போம் என்பார் நினைக்கிறோம். அன்பான சகோதரரே, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கெல்லாம் மாற்றம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த சக்கராத்தை நபியை நீங்கள் பார்க்க இல்லையா? அந்த சக்கராத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் அவர்களுடைய முகங்களிலே அடிப்பார்கள். யضربون وجوههم அவர்களுடைய முகங்களிலே அடிப்பார்கள். வஅத்பாரஹும் அவர்களுடைய பின்புறங்களிலே மலக்குமார்கள் அடிப்பார்கள். அடித்து இந்த ரூஹை வெளியாக்குவார்கள். சொல்லுவார்கள், வஸூகு அஸாபல் ஹரீக், இதா நொம்பலம் தரக்கூடிய இந்த வேதனையை நீ சுவைத்துக்கோ என்பார் சொல்வார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜாயிகத்துல் மௌத், மரணம் என்பது மரணத்துடைய சுவை என்பார் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே அன்பான சகோதரர்களை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அந்த சக்கராத்தை அடைய போகிறோம்? ஒரு நிமிடம் நாம் இந்த மௌத்தை நாம் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நாம் ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம்
நாம் உலகத்தில் எத்தனை வருடம் வாழ்ந்திருக்கிறோம், எம்முடைய இறுதி முடிவு எப்படி ஆக போகிறது, எனக்கென்று ஒரு சக்கராத் வந்தால் அந்த சக்கராத்துடைய நேரத்திலே எனக்கு காட்டப்படக்கூடிய அமல்கள் இது எவ்வாறான அமல்களாக இருக்கும், நான் எந்த மலக்குமார்களை பார்க்க போகிறேன், நல்ல மலக்குமார்களை நல்ல ரூபத்திலே பார்க்க போகிறேனா அல்லது கெட்ட மலக்குமார்களை பார்க்க போகிறேனா என்பதை நானும் நீங்களும் ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி விடுவான். எம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பால் சென்று விடும். எந்த பாவத்தில் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறதோ அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியதாக மாறிவிடுவோம். எந்த அமல்கள் செய்வதற்கு எனக்கு வெறுப்பாக இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையிலே இன்பம் கண்டு விடுவோம். அன்பான சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நானும் நீங்களும் நாங்கள் சந்தோஷமாக முன் வருவோம். இல்லை என்று சொன்னால் பாங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது தான், ஆனால் லுகருடைய அதான் அது அசர் வரைக்கும் தொழலாம் என்ற சிந்தனை ஏற்பட்டுவிடும். இப்போதும் நேரம் இருக்கிறது, இன்னமும் நேரம் இருக்கிறது, நாம் அசருக்கு முன்னால் தொழுதோம் என்று சொன்னால் லுகருடைய தொழுகையை தொழுதவர்களாக ஆகிவிடுவோம் என்ற சிந்தனை வந்துவிடும். கடைசியாக லுகருடைய தொழுகையை நாம் தொழாமல் போய்விடுவோம். இப்போது நினைப்போம், இன்று இல்லாவிட்டால் இந்த நாளைக்கும் ஒரு லுகர் இருக்கிறது, அந்த லுகரை தொழலாம் என்ற சிந்தனை தான் வரும். ஏன் நாம் சிந்திக்கவில்லை? இந்த லுகருடைய நேரம் இப்போது ஜும்ஆவுடைய நேரம், நாம் வெளியில இருக்கிறோம், வீடுகளில் இருக்கிறோம். இந்த நேரத்திலே என்னுடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் வந்து விட்டார்கள் சொன்னால் நான் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாத வண்ணமாக என்ற ரூகு பிரிந்து விடுமே என்ற எண்ணம் எங்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த மௌத்தை நாம் நினைவு கூர்வமாக இருந்தால் அல்லாஹு அக்பர் என்ற வாங்கு சத்தம் கேட்டவுடன் என்னுடைய உள்ளத்திலே வரும், நாம் தொழாமல் மரணித்து விடக்கூடாது, இந்த சத்தத்தை கேட்டு நாம் வீட்டிலே இருக்கக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய மாளிகையின் பால் வந்துவிட வேண்டும், என்னுடைய மௌத்து அல்லாஹ்வுடைய மாளிகையில இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிடும். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடன் கேட்போம், யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை உன்னுடைய சுஜூதிலே தாயா அல்லாஹ்னு அல்லாஹ்வுடன் கேட்டுக்கொண்டிருப்போம். சஹாபாக்கள் கேட்டார்கள். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மரணம் சுஜூதிலே ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மரணம் சுஜூதிலே வர வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சுஜூதிலே வைத்து அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். அன்பான சகோதரர்களே, இதற்கென்று உலமாக்கள் தனியான கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். மன் தூஃபிய மினல் உலமா வஹுவ சாஜிதுன், எந்தெந்த உலமாக்கள், எந்தெந்த முஹத்திஸீன்கள், எந்தெந்த சஹாபாக்கள் சுஜூதின் நிலைமையிலே வஃபாத்தானார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் எத்தனை விடுத்தம் கேட்டிருக்கிறோம், யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமான இடம், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை முன்னோக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் அது சுஜூதுடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தாண்டி எத்தனை விடுத்தம் கேட்டிருக்கிறோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு சுஜூதிலே வஃபாத்தை தா என்று கேட்டார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மரணம் எனக்கு சுஜூதிலே வர வேண்டும் என்று கேட்டார்கள். அடைந்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் மரணத்தை எதிர்பார்க்க வேண்டும். அந்த மரணம் அது வரும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிடரியிலே மரணத்தை நீங்கள் சுமந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். நாம் மௌத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம், மௌத்தோடு உறங்கிக் கொண்டிருக்கிறோம், மௌத்தோடு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், மௌத்தோடு தான் நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய பிடரியிலே மரணத்தை நாம் சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடரி தான் இந்த ஹுல்கூம் என்று சொல்லக்கூடிய தொண்டை குழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மரணம், அந்த பிடரியில் இருக்கக்கூடிய மரணம் தான் எம்முடைய இறுதி தருவாய் இந்த சக்கராத்தை அடைய போகிறது. அன்பான சகோதரர்களே, எனவே இந்த மரணத்தை நாம் நினைப்போம். அல்லாஹ் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அந்த பாவியை தன்னோடு நினைக்கக்கூடிய, தன்னுடைய ரஹ்மத்தின் பால் அந்த பாவியை இணைக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் இந்த மரணத்துடைய சிந்தனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்று எனக்கும் ரப்புக்கும் இடையிலே எமக்கு தூரமாக இருக்கிறதா
நாம் இந்த மரணத்தை நினைப்போம். எனக்கு ரப்புக்கு இடையிலே அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அமல்களை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக ஆக முடியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை விட ஒரு மனிதனுக்கு உபன்யாசம் என்பது வேறு எதுவும் கிடையாது என்பார் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் உபதேசம் பெறக்கூடிய உபன்யாசம் பெறக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது மரணம் என்ற ஒன்றுதான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் அதிகமாக நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்க என்பார் சொன்னார்கள். நாம் இந்த மரணத்தை நினைவு கூறுவோம். எமக்கும் ரப்புக்கும் இடையிலே நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். எந்த மரணத்துடைய நினைவுகள் எனக்கு ரப்புக்கடையிலே நெருக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த மரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 25 விடுத்தம் நினைவும் கூறுங்கள் என்பார் சொன்னார்கள். அதற்கு ஒரு துஆவையும் கற்றுத்தந்தார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய சக்கராத்திலே எங்களுக்கு யா அல்லாஹ் இலகுபடுத்தி பரக்கத் செய்து யா அல்லாஹ் என்ற ஒரு துஆவை நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் 25 விடுத்தங்கள் இந்த மரணத்தை நினைவு கூறுங்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, நானும் இந்த மரணத்தை சுமந்தவனாக இருக்கிறேன். ஜும்ஆவுடைய குத்பாவை ஓதிக்கொண்டிருக்கிறேன். மிம்பரை விட்டு இறங்குவேனா இல்லையா என்பது எனக்கு நிச்சயமற்ற வாழ்க்கை. ஜும்ஆவுடைய குத்பாவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தை விட்டு எழும்புவீர்களா இல்லையா என்பது யாருக்கும் நிச்சயமற்ற வாழ்க்கை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மரணத்துடைய சிந்தனையோடு வாழ்வோம். இந்த உலகத்துடைய சிந்தனையை நாம் வீசுவோம். மரணத்துடைய சிந்தனை எடுப்போம். எனக்கு ரப்புக்கடையிலே நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். எங்களுடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நல்ல முடிவுகளை ஆக்குவான். நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த ஏற்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எனவே யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. இந்த உலகத்திலே சீதேவிகளாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எந்த மரணம் யா அல்லாஹ் எங்களை அது வந்து தீரும் என்பார் சொல்லியிருக்கிறாயோ அந்த மரணத்துடைய சமயத்திலே யா அல்லாஹ் எங்களை பாக்கியசாலிகள் ஆக்குவாயாக. துர்ப்பாக்கியசாலிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை சீதேவிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை சக்கராத்தை இலகுவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் சக்கராத்தை இலகுவாக்குவாயாக. மரணத்துடைய சிந்தனை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், மரணத்துடைய சிந்தனை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுக்கு யா அல்லாஹ் உன்னை சந்திப்பதில் இன்பத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்க வேண்டும் என்ற அந்த இன்பத்தை உள்ளத்திலே தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய சந்திப்பை நேசத்துக்குள்ளாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதை யார் விரும்பார்களோ அவர்களை நீயும் சந்திப்பதை விரும்புகிறாய் என்பார் சொன்னார்கள். யா அல்லாஹ், அந்த சந்திக்கதை விரும்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல மரணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. தீய மௌத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துகள் எங்களுடைய மரணங்கள் உனக்கு விருப்பமான நேரத்தில் ஏற்படுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான அந்த நேரம் அந்த சுஜூதில் எங்கள் ரூஹுகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நாளிலே எங்களுடைய ரூஹுகள் பிரிந்தால் எங்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், அந்த வெள்ளிக்கிழமை இரவு அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹுகள் யா அல்லாஹ் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த இடத்திலே எங்கள் ரூஹுகள் பிரிந்தால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாத் கிடைக்க என்பார் சொன்னார்கள். யா அல்லாஹ், அந்த மதீனத்து மண்ணிலே யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹுகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்தை நசீபாக்குவாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபர்களை சொன்னத்துடைய பூஞ்சோலை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கட்டின் தூரம் வரைக்கும் விசாலமாக்கி கொடுப்பாயாக. அல்லாஹ், உயிரோடு உலகத்திலே வாழ்ந்தால் யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. இறுதி முடிவுகளை நல்லதாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.